நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் காடம்பாடிங்கிற இடத்துல புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைட்டை பொறுத்தவரைக்கும் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. சைட்டை வந்து நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் சைட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. 30 and 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சிமெண்ட் ரோடுங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு ரோடு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிமெண்ட் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து டேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் வசதி, பின்னாடி பார்த்தீங்களா தண்ணி தொட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க. சூப்பராக வந்து பார்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. குழந்தைய விளையாடுறதுக்கு பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லாக வந்து 18 ஏக்கராக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஆர்ச் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ சைட்டை வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உடனடியாக ஒரு வீடு கட்டணுன்னா கூட அந்த சைட்டில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுக்குங்க. இந்த காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. சுற்றி வீடு இருக்கிற ஏரியா தான் வந்து சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நம்ம திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் காடம்பாடிங்கிற இடத்துல இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. சைட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் உடனடியாக ஒரு வீடு கட்டலாம். பேங்க் லோன் வேணுன்னா கூட உங்களுக்கு சைட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீடாக வேணும், வீடு தான் கட்டி வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வீடும் அந்த சைட்டில் வந்து நாங்கள் கட்டித்தரோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வேணுமோ, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும், 2000 ஸ்கொயர் ஃபீட், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப உங்களுக்கு வீடும் நாங்கள் கட்டித்தரோம். ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் வந்து அவைலபிள் இருக்குது. யாரோ ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் சைட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். Number 24.